26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ஸ்மூதி தான் மேக்ஸிமம் குடிப்பாங்க. பனானா ஸ்மூதி தான் நமக்கு வெயிட் கெயின்னாலே பனானா ஸ்மூதி தான். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு ட்ரிங்க் குடிச்சு ஏறுறது வந்துட்டு அது ஆர்கானிக்காக இருந்ததுதான் இட் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் தான். ஸ்கின் அண்ட் ஹேர் பொறுத்த வரைக்கும் ஃபுட் அண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறது. They fall into diet, கேட்டால் ரெஸ்ட்ரிக்ஷன், டயட் நான் இது சாப்பிட மாட்டேன் அது சாப்பிட மாட்டேன் அப்படின்றாங்கல்ல. இஸ் இட் ரைட்? இட் இஸ் குட். இந்த ஜென்ரேஷனில் இட் இஸ் குட் ஆக்சுவலி. ஸோ இப்போது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஜங்க்குங்கிறப்போ நீங்கள் ஒரு வயசுலேருந்தே கரெக்டாக டயட்டில் இருக்கிறது நல்லது தான் நான் சொல்லுவேன். எமோஷனல் ஈட்டிங்னு ஒரு விஷயம் இருக்கு. எஸ் எஸ் வெரி ட்ரூ. whenever they are happy or sad whatever அவங்க ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலுமே எமோஷனல் ஈட்டிங்கிற பேரில் வந்து they do eat. Is it right? இட் இஸ் நாட் ரைட். பட் அது வந்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து உங்களை காப்பாற்றி கூப்பிட்டு போகுங்கிறது வந்துட்டு ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் தட். போஸ்ட்மார்ட்டம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீபார்ட்டம்லேயே சொல்கிறேன், நான் பிஃபோர் ப்ரெக்னென்சியே சொல்கிறேன், பிஃபோர் மேரேஜே சொல்கிறேன். இந்த டிபெண்டன்சி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம். ஆஃப்டர் 1 year ஆஃப் ப்ரெக்னென்சி நீங்கள் ரொம்ப சிவியரான ஒரு ரொட்டீன்குள்ளே போங்க. அப்போ வந்துட்டு பியூட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. இப்போ என் பேஷண்ட்ஸே வரும்போது 55 வயசில் வராங்கன்னா ப்ளவுஸுக்கு மேலே அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு எலுமிச்சம்பழ கலரில் இருக்கும், அதுக்கு கீழே வந்துட்டு ஃபுல் டேன் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் டேனை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது ரொம்ப பிஸாராக இருக்கிற டிப்ஸ் என்னவா நீங்கள் பார்த்துருப்பீங்க? ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கின்னும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கின்னுக்கும் தனித்தனி கன்சல்டேஷன் தேவை. இப்படி இருக்குது அது அப்படி இருக்குது லைட்டிங்லாம் வச்சு நானே அந்த மாதிரி நிறைய டைம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் ஐயோ ஷர்மி ஸ்கின் கேர் இஸ் ஆல் அபவுட் வாட் யூ ஈட் அப்படிங்கிறது. அதாவது இதை பற்றின தெரிஞ்ச நம்மளே அதுக்கு ஃபாலோ ஆகும்போது எப்படி ஒரு பக்கம் வெயிட் லாஸ் இருக்கோ அதே மாதிரி வெயிட் கெயின் ஒரு பக்கம் இருக்குது. அவங்க என்ன சாப்பிட்டாலும் சம் சேஸ் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். நீ என்ன சாப்பிட்டாலும் உனக்கு வெயிட் போடல. ஆனால் அவங்களுக்கு வந்து நான் வெயிட் போட மாட்டேங்கிற, ஐ லுக் வெரி லீன், ஐ லுக் லைக் ஸ்டிக், அந்த மாதிரி அவங்க ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க. ரொம்ப வந்து கான்ஃபிடென்ஸ் லோவாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரிங்கே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் அடிச்சு குடிங்க கண்டிப்பாக. இந்த ஒரு ஸ்மூதியாக இருக்கட்டும், இட் வில் ஹெல்ப் யூ இன் கெய்னிங் வெயிட்டில். பட் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒரு வெயிட் கெயினுக்கு? வாட் இஸ் த ப்ராப்பர் திங்? வெயிட் கெயின் மேஜராக ஜெனட்டிக்ஸ், சரிங்களா? இப்போது ஒரு பொண்ணு வந்துட்டு 40 கிலோ இருக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் 40 கிலோ இருக்கா. திடீர்னு கல்யாணம் ஆனோடனே ஆஃப்டர் 2 babies ஷீ இஸ் கெய்னிங் வெயிட்னா பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ஜெனட்டிக்ஸ். அவங்க அம்மா அப்படி தான் இருப்பாங்க, இல்லை அவங்க அப்பா அம்மாவில் யாராவது ஒருத்தங்க இப்படி குச்சி மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஜெனட்டிக்ஸில் இருந்தது அப்படின்னா யூ கேன் கம் டு ட்ரீட்மெண்ட். நம்ம வந்துட்டு எவ்வளோ வெயிட் கம்மியாக இருந்தாலும் ஏற்றி கொடுத்துருவோங்கிறது வேறு. அந்த ஏற்றி கொடுக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா மெடிசன்ஸ் தட் இன்டியூஸ் appetite, பசி எடுக்கிற மாதிரியான மருந்து கொடுப்போம். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு டயட் போட்டு கொடுக்குறேன், நீங்கள் வெயிட் ஏறணும்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆனால் உங்களால் சாப்பிட முடியல. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சாப்பிட முடிஞ்சால் தானே என்னால் சாப்பிட முடியும். ஐம் நாட் ஏபிள் டு ஈட்னு சொல்லும்போது வி கிவ் மெடிசன்ஸ் ஃபார் appetite, நல்லா பசிக்கிறதுக்கு. அப்போ நல்லா பசிக்கும் போது என்ன பண்ணுவோன்னா சாப்பிட்றதுக்கான டயட்டையும் எழுதி கொடுத்துருவோம். பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணுறதோ, இப்போ தான் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 பானிபூரி சாப்பிட்றதோ, அப்போ ஏறுற வெயிட் வந்துட்டு ஒரு அன்ஹெல்தி வெயிட்டாக இருக்கும். அன்ஹெல்தி வெயிட் இந்த சென்ஸ் வயிறு மட்டும் போடுறது, பட் ரீஜன் மட்டும் போடுறது, தொடை மட்டும் பெருசாகிறதுன்னு. ஹெல்தி வெயிட் லாஸ், வெயிட் கெயின் வந்துட்டு ஈக்குவலாக ஏறும். நமக்கு ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு ஆல் ஓவர் த பாடி இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு ட்ரிங்க் குடிச்சு ஏறுறது வந்துட்டு அது ஆர்கானிக்காக இருந்ததுன்னா இட் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் தான் அண்ட் ஹெல்தி டூ. ஸ்மூதி தான் மேக்ஸிமம் குடிப்பாங்க. பனானா ஸ்மூதி தான் நமக்கு வெயிட் கெயின்னாலே பனானா ஸ்மூதி தான். நான் வெயிட் லாஸுக்கு சொல்கிற மாதிரியே தான் நீங்கள் இந்த ஒரு ஸ்மூதிலே நம்ம ஏறிட முடியாது. யூ ஷுட் கரெக்ட் ஆல் த 3 plates. எவ்வளோ ப்ரோட்டீன் போகுது, எவ்வளோ ஃபைபர் போகுது. அண்ட் வெயிட் கெயினுக்கும் ஒர்க் அவுட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஒர்க் அவுட்டே பண்ணாமலே யூ வில் பி ஃப்ளாபி, போடுறதும் ரொம்ப தொலைன்னு போட்டுரும். இதே ஒர்க் அவுட்டோட பண்ணோம் அப்படின்னா மசில் டப்பாக இருப்போம், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே அப்படியே சூப்பராக இருக்குது. இந்த பொண்ணு நடந்து போனாலே சூப்பர் அப்படின்னு. ஸோ தட்ஸ் இட். எனிதிங் வெயிட் லாஸ் ஆர் வெயிட் கெயின் யூ ஷுட் கரெக்ட் த ஹோல் மீல். இல்லை நீங்கள் வந்து ஹேர் சொன்னனாலே எனக்கு கண்டிப்பாக ஸ்கின் அண்ட் ஹேர் பற்றி கேட்கணும். எல்லாருமே வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணுவோம், பட் இன்டர்னலாக நம்ம எவ்வளோ தூரம் வந்து நல்லா வச்சுருக்கோம்னு நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் வி ஜஸ்ட் பிளேம் த ப்ராடக்ட்ஸ் ஆர் அதர் திங்ஸ். ஸோ ஒரு ஸ்கின் வந்து ஒரு ஆன்டி ஏஜிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம வெளியே டிபெண்ட் பண்ணுறத விட ஃபுட்டில் வந்து நம்ம எப்படி அதை வந்து இன்டேக் எடுத்துக்கிறது? ஸ்கின் அண்ட் ஹேர் பொறுத்த வரைக்கும் ஃபுட் அண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறது மென்டல் ஹெல்த். ஸோ
அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். வென் யுவர் மைண்ட் இஸ் குட், நீங்கள் காலைல எந்திரிக்கும் போதே ஒரு ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சிட்டு யூ வில் ஸ்கெடியூல் யுவர் டே. வாக்கிங் போகிறோம், டயட் பண்ணுறோம், வேர்க்குது, ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஜூஸ் போடுறேன்னு. வென் யுவர் மைண்ட் இஸ் நாட் மைண்டிங் அப்படிங்கிறப்போ நத்திங் வில் ஹேப்பன் இன் தட் டே. அப்போ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ண வேண்டியது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், த ஸ்ட்ரெஸ் யூ ஆர் கோயிங் த்ரூ. அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும், ஸ்கின் அண்ட் ஹேரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம கம்மியாக சாப்பிட்ருவோம். ஏன்னா இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகணும்னா யூ ஷுட் புட் சம்திங். அதை நான் சொன்னேன், எக்ஸ்ட்ராவாக போட்டால் தான் இதுக்கு போகும் அப்படிங்கிறது. அந்த எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்ணுன்னா உங்களுக்கு மைண்ட் நல்லா இருக்கணும். இல்லைனா நீங்கள் சும்மா ஒரு காஃபி குடிச்சிட்டு நம்ம காலையில் போயிடுறது, மதியம் சும்மா ஒரு 4 பேருக்கு சாப்பாடு, நைட் வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு தூங்குறது. திஸ் இஸ் வாட் வீல் டூ. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ஹேர் ஃபாலோ, ஸ்கின்லேயும் ரொம்ப உங்களுக்கு ஆசை இருக்குது, அதை நல்லா வச்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புட்டிங் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் பிஃபோர் எவ்ரி திங் எல்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம, அப்புறம் ஒர்க்கு, அப்புறம் லவ் லைஃப், அச்சா. ஸோ திஸ் இஸ் மை ஆர்டர். ஸோ அது ஒன்று. ஸோ மைண்ட் நல்லா இருந்தது அப்படின்னாலே எவ்ரி திங் வில் ஒர்க் அக்கார்டிங்லி. நீங்கள் வந்துட்டு எதையுமே யோசிக்கவே வேணாம். யூ வில் ஜஸ்ட் டூ யுவர் ஒர்க், தட்ஸ் ஆல். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு மேஜிக்கான ஒரு ஃபுட் இருக்குது, மேஜிக்கான ஒர்க் அவுட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு மைண்டை ரெடி பண்ணணும். இஃப் யூ ஹேவ் இன்டென்ஸ் ஃபால், லைக் எல்லோரும் சொல்கிறதே வந்துட்டு கேன்சர் பேஷண்ட் கொட்டுற மாதிரி தான் கொட்டுது, ஒரு நாளைக்கு எனக்கு 500 ஸ்ட்ராண்ட்ஸ் போகுது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அப்போ நம்ம மைண்டு பார்க்கணும். ரெண்டாவது மெயினான காஸ் வந்துட்டு ஹேர் ஃபாலுக்கும் ஸ்கின்னுக்கு வந்துட்டு யூ ஷுட் நம்மளோட பிசிஓடி, தைராய்டு இருக்கான்னு பார்க்கணும், ஒபிசிட்டி இருக்கான்னு பார்க்கணும், டயபெட்டிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கான்னு பார்க்கணும். செகண்ட், டிசீஸ்க்குள்ளே வரணும். அப்புறம் டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரியான டயட் அண்ட் மெடிசன்ஸ் போகும்போது இட் வில் பி ஃபைன். அ பர்சன் இஸ் ஹெல்த்தி பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து மைண்டும் ஓகே ஏதோ கண்ட்ரோல்டாக வச்சுருக்காங்கனாலும் ஸ்டில் அவங்களுக்கு ஹேர் ஃபால் கொடுத்தா அப்போ நம்ம தைராய்டு மாதிரியான விஷயங்கள் டிசீஸ்குள்ளே தான் நம்ம போகணும். என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம ரொட்டீனில் தான் பார்க்கணும். பார்க்கறக்கு எல்லாமே ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கவங்க தான் அடுத்த நாள் ஹார்ட் அட்டாக்ல நமக்கு பிரச்சனையாகும். ஸோ ஒரு பிளட் ரொட்டீன் பார்க்கும்போது தான் வீல் நோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் மேஜரான விஷயம் பிசிஓடி அண்ட் தைராய்டு. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்ததுனால அதை ரூல் அவுட் பண்ணணும் நம்ம. அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் யாரை கேட்டாலுமே, அது ஒரு 18 வயசு பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, தே ஃபால் இன்டு டயட். எஸ், கேட்டால் ரெஸ்ட்ரிக்ஷன், டயட், நான் இது சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன் அப்படின்றாங்கல்ல. இஸ் இட் ரைட்? இட் இஸ் குட். இந்த ஜென்ரேஷனில் இட் இஸ் குட் ஆக்சுவலி. ஏன்னா அந்த ஜென்ரேஷனில் we didn't have ஆப்ஷன்ஸ் லைக் ஜங்க் ஆப்ஷனே இல்லை. நமக்கு வந்துட்டு பெட்டி கடைக்கே போனாலும் நமக்கு வந்துட்டு ஒரு இலந்த வடை இருக்கும், ஒரு கடலை பருப்பி தான் இருக்கும். நம்ம வந்துட்டு ரொம்ப ஜங்க்குக்கு ஆப்ஷன் இல்லை. ஒரு எள்ளு மிட்டாய் இருக்குது, இப்படி தான் இருந்தது. என் ஜென்ரேஷனே அப்படி தான் இருந்தது. நானே எவ்வளோ டைம் பெட்டி கடைக்கு போனாலும் அந்த இலந்த வடையை மட்டும்தான் வாங்கி சாப்பிடுவேன். இல்லை அந்த கடலை பருப்பி ஒன்று இருக்கும் நடுவில் ஒரு கேஷ்யூ நட் வச்சு, தட் வில் பி மை கோ டு ஸ்நாக். அதுக்கப்புறம் நான் ஒரு 11th 12th படிக்கும்போது சீட்டோஸ் லொட்லோஸ்க்குன்னு நிறையா வந்துச்சு. அப்புறம் தான் நமக்கு பிரச்சனையே வந்துச்சு. ஸோ இப்போது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஜங்க்குங்கிறப்போ நீங்கள் ஒரு வயசுலேருந்தே கரெக்டாக டயட்டில் இருக்கிறது நல்லது தான் நான் சொல்லுவேன். அது நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருக்க வேணாங்க. அது ஒரு லைஃப் ஸ்டைலாக அப்படியே எனக்கு பேசிக்காகவே ஸ்வீட் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நம்ம காலத்துலலாம் இப்போ நீங்களும் என் வயசு மாதிரி தான், கொஞ்சம் என்னை விட சின்ன வயசு, பட் ஸ்டில் ஒரு 5 to 6 years கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போவுமே வந்துட்டு நமக்கு இந்த ப்ரௌனியோட இது இந்த மூட் ஸ்விங்ஸ்ன்னு ஒரு வேர்டோ இல்லைனா அந்த பீரியடுக்கு அப்புறம் முன்னாடின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்வீட் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம். நான்லாம் வந்துட்டு 8th ஏஜ் அட்டன் பண்ணேன்னா ஐ டென்ட் ஹாவ் எனிதிங் லைக் திஸ். நான் வந்துட்டு அதை நார்மலாக கடந்து போவேன். ஆனால் இப்போ இருக்கிற பொண்ணுங்க வந்துட்டு எனக்கு மூட் ஸ்விங்ஸ், எனக்கு ப்ரௌனி வேணும், எனக்கு வந்துட்டு கிரேவிங்ஸுங்கிறாங்க. இல்லை, நாங்களும் அதே வயசு தானே கடந்து வந்தோம். இட் இஸ் ஜஸ்ட் த எக்ஸ்போஷர் டு பேட் ஃபுட். வென் யூ டோன்ட் ஹேவ் எனி பேட் ஃபுட் நியர் யூ, யூ டென்ட் டு பி ஹெல்தி. கிரேவிங் இஸ் ஜஸ்ட் லைக் ஒரு நம்மளே நம்ம மைண்ட் செட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். நான் இந்த கிரேவிங்ஸ் வந்துட்டு கிரேவிங்ஸா அப்படின்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ண மாட்டேன். அப்படி ஒரு விஷயம் இல்லை. ஃபஸ்ட் அதை நீங்கள் மைண்ட்குள்ளே போடுங்க. அந்த காஃபி இல்லாமல் செத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, என்ன புரியல எனக்கு. அப்படி வந்துட்டு உங்கள் உடம்பு எதுக்குமே அடிக்ட் ஆகாது, இன்க்ளூடிங் பீப்புள். யுவர் பாடி வில் நாட் கெட் அடிக்டட் டு எனிதிங். நீங்கள் சொல்கிறது தான் அதை செய்யும், நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம், அவ்வளோதான். எஸ், ஆமாம், தலைவலிச்சா கண்டிப்பாக ஒரு காஃபி குடிச்சா என் தலைவலி போயிடும். எஸ், ஒரு விஷயமெல்லாம் ஒரு 4 நாள் காஃபி இல்லை அப்படின்னா தலைவலி தானாகவே போயிடும். எஸ், எமோஷனல் ஈட்டிங்னு ஒரு விஷயம் இருக்கு. எஸ் எஸ், வெரி ட்ரூ. whenever they are happy or sad, whatever, அவங்க ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலுமே எமோஷனல் ஈட்டிங்கிற பேரில் வந்து they do eat. என்ன பிடிக்குதோ அதெல்லாம் சாப்பிட்ருவாங்க. இஸ் இட் ரைட்? இட் இஸ் நாட் ரைட், பட் அது வந்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து உங்களை காப்பாற்றி கூப்பிட்டு போகுங்கிறது வந்துட்டு ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் தட். இப்போ அந்த எமோஷனல் ஈட்டிங் இல்லை அப்படின்னா நம்ம மட்டும் மற்ற மனுஷங்களை காயப்படுத்திடுவோமோ பை வேர்ட்ஸ் ஆர் எனி திங் லைக் தட். இதே நம்ம வந்துட்டு ஒரு நான் டென்ஷனாக இருக்கேன், ஏதோ சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதில் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளோட கொஞ்சம் ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தட் வி டோன்ட் ஹார்ம் அதர் பீப்புள் அரவுண்ட் அஸ்.
இது வந்துட்டு என்னோட புரிதல் தான். ஆனால் வி ஷுட் நாட் ஈட்டுங்கிறது ஒரு மேஜரான விஷயம். ஸோ இஃப் யூ டென் டு ஈட், இப்போது ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், நான் வந்துட்டு எமோஷனலாக சாப்பிட்ருக்குறேன், நான் டென்ஷன் ஆகும்போதெல்லாம் சாப்பிட்றேன்னா முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சாப்பிடவே வேணான்னு சொல்லி நீங்கள் இன்னுமே ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறதுக்கு, இஃப் யூ ஃபீல் லைக் ஹேவிங் அ பிரியாணி அப்படின்னா ஹாவ் குவார்ட்டர் ஆஃப் த பிரியாணி, ஹாவ் த சிக்கன் பீசஸ், யூ வில் கெட் ஓகே. அந்த மாதிரி இல்லைனா இஃப் யூ வாண்ட் ஹேவ் சம் ஐஸ்கிரீம் அப்படின்னா ஹேவ் ஹாஃப் ஆஃப் தி ஐஸ்கிரீம், மிச்சத்தை குப்பையில் போட்டுருங்க. இந்த ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிலாம் எந்த கான்செப்டும் பேட் ஃபுட்டுக்கு இல்லை. பேட் ஃபுட் இஸ் மென்ட் டு பி வேஸ்டட் தான். ஸோ அந்த மாதிரி இல்லை நீங்கள் அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம கீழே இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு போடலாம். அதெல்லாம் என்ன சாப்பிட்டாலும் செரிச்சிடும், நம்ம தான் சாப்பிட்டா செரிக்காது. எஸ், ஸோ அது ஐ வுட் சே தட். அண்ட் ஃபைனலி இந்த போஸ்ட்மார்ட்டம், எஸ், அவங்க வந்து பயங்கரமாக எங்கே பார்த்தாலும் போஸ்ட்மார்ட்டம் பற்றி சர்ச் பண்ணி வச்சுப்பாங்க, எப்படிடா வெயிட் லாஸ் பண்ணுறது, எப்படிடா வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் கொடுப்பீங்க? போஸ்ட்மார்ட்டம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீபார்ட்டம்லேயே சொல்கிறேன், நான் பிஃபோர் ப்ரெக்னென்சியே சொல்கிறேன், பிஃபோர் மேரேஜே சொல்கிறேன். இந்த டிபெண்டன்சி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம். ஏன்னா டிபெண்டன்சி இருக்கிற வரைக்கும் நமக்கு போஸ்ட்மார்ட்டம் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். லவ் பண்ணும்போது நம்ம பயங்கரமாக டிபெண்ட்டாக இருக்கோம், இவர் என்ன அப்படி பார்த்துக்கிட்டாரு, அந்த ஒரு சேஞ்ச் தானே நம்மளால் ஏற்றுக்க முடியல. அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே கொஞ்சம் இண்டிவிஜுவலி யூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி ஹீ இஸ் ஜஸ்ட் ஆட் ஆன் மாதிரி. இப்போ அவங்க இருந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன், அவங்க இல்லைனாலும் நான் இப்படி தான் இருப்பேங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு லேடிஸ் வந்துட்டோம் அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம்லேருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா ஆல் தீஸ் போஸ்ட்மார்ட்டம் திங் வந்துட்டு நம்மளோட பேரண்ட்ஸும் தாண்டி வந்த ஜென்ரேஷன் தான். ஆனால் இப்போது அப்போ வந்துட்டு பியூட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. இப்போது என் பேஷண்ட்ஸே வரும்போது 55 வயசில் வராங்கன்னா ப்ளவுஸுக்கு மேலே அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு எலுமிச்சம்பழ கலரில் இருக்கும், அதுக்கு கீழே வந்துட்டு ஃபுல் டேன் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் டேனை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. தேர் லைக் பேனிக் ஆகிறாங்க, டேன் ஆகிற. நான் சொன்னேன், டேன் தானே ஆறீங்க, வாட்ஸ் ராங் இன் திஸ் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நானே எங்கேயாவது சுற்றிட்டுலாம் வரும்போது நான் ஒரு டேன் ஆகி தான் வருவேன். அப்போது மேம் கருத்துட்டீங்க அப்படிம்பாங்களான்னா, ஏன் கருத்து தானே, என்ன இதில் என்ன தப்பு அப்படின்னு சொன்னேன். வெளியே சுற்றிட்டு வந்தாங்க, டேன் ஆகிடுச்சு, 2 வீக்ஸில் அதுவே போயிடும். அது வந்துட்டு நம்மளையும் கில்ட் பண்ணி அவங்களும் கில்ட் ஆகி இது ஏன் அப்படின்னு தான் கேட்குறேன். ஸோ இந்த பியூட்டி மேலே இருக்கிற லவ் கொஞ்சம் ஜாஸ்தியானனால போஸ்ட்மார்ட்டம் இன்னும் ஜாஸ்தியாக, ஏன்னா பாடியே மாறுதில்ல, அவங்களும் பாவம் தானே. நான் வந்துட்டு நாட் கிவன் பர்த் டு அ சைல்டு அண்ட் ஆல், பட் ஸ்டில் ஐ நோ த ப்ராப்ளம்ஸ் தே ஃபேஸ். ஏன்னா ஐ சி அ லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் அப்படிங்கிறனால அந்த பியூட்டி தான். பியூட்டி வந்துட்டு அதாவது நம்ம உடம்பு இதெல்லாம் தாங்கணுங்கிற அவசியமே இல்லை, பட் ஸ்டில் வி கேவ் பர்த் டு அ பேபி. விமென்க்கு வந்துட்டு அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம் மாதிரி. பிஃபோர் பேபி வேறு மாதிரி இருப்பாங்க, ஆஃப்டர் பேபி வேறு மாதிரி. தேல் ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் லைக் சம்திங் எல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்களோட கேரக்டர்லேருந்து எல்லாமே அப்படியே மாறிடும், நானா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்போது அந்த நீங்கள் இஃப் யூ ட்ரூலி லவ் யுவர் பாடி, இஃப் யூ வாண்ட் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா ஆஃப்டர் 1 year ஆஃப் ப்ரெக்னென்சி நீங்கள் ரொம்ப சிவியரான ஒரு ரொட்டீன்குள்ளே போங்க. உங்களோட பாடி திருப்பி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. இட் வில் டேக் அட்லீஸ்ட் 8 to 10 months, மேக்ஸிமம் 8 to 10 months, ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால். அந்த டைமை நீங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டிப்ரெஷனும் இருக்காது. ஸோ தட்ஸ் இட். 1 yearக்குள்ளே பாப்பா வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் அப்படி இப்படி. நீங்கள் அது பின்னாடியே போகிறதே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஒர்க் தான். அப்போ நீங்கள் அந்த அளவுக்கு இஃப் யூ ஆர் ஸ்ட்ரெஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் போஸ்ட்மார்ட்டம் திங், மூட் ஸ்விங்ஸ், என் உடம்பு இப்படி இருக்குது, அது மட்டும் தான். மேக்ஸிமம் ஆஃப் த லேடிஸ் வந்துட்டு என் உடம்பு மாறிடுச்சே, நான் வந்துட்டு அழகாக 55 கிலோ இருந்தேன், நான் வந்துட்டு நான் 85 கிலோவில் இருக்கேன், ஏன்னா இந்த 30 கிலோ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக பண்ணிவிடுங்க, என்ன பண்ணுறதுன்னு பார்த்து கரெக்டாக போயிட்டு அந்த ஒரு 8 to 10 months ஆஃப் எக்ஸ்ட்ரீம் கன்சிஸ்டன்சி உங்களை திருப்பி ஒரு குட்டி பாப்பா மாதிரி மாற்றி விட்டுரும். அப்போ எல்லாமே சந்தூர் மாமி தான். ஸோ அதை நான் சொல்லுவேன். அண்ட் ஹஸ்பண்டோட ரோல் பிளேஸ் அ மேஜர் திங். தே மஸ்ட் டெஃபினெட்லி டேக் கேர் ஆஃப் தேர் ஒய்ஃப். ஆனால் அது எப்படி சொல்கிறது, அதையும் நம்ம வந்துட்டு அவங்க ஷூஸ்லேருந்து தான் பார்க்கணும். இவங்க நைட்டு பாப்பாவையும் பார்த்துட்டு காலையில் ஒர்க்கும் பண்ணிட்டு வந்துட்டு அவங்களும் பாவம் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அது அவங்கவுங்க ஃபேமிலி வந்துட்டு அதை மெயின்டைன் பண்ணி போய்க்கிறது. இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்குறோம் அந்த சைடு இருந்து எதுவும் வரலன்னா கேட்குறத ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு தான் பார்க்கணுமே தவிர்த்து கடைசி வரைக்கும் கேட்டு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஸோ பீயிங் ஸ்ட்ராங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டம். எஸ், லெட் இட் பி எனி திங், ஸ்கின் கேராக இருக்கட்டும், ஹேர் கேராக இருக்கட்டும், டயட்டாக இருக்கட்டும், வெயிட் லாஸ் என்னவாக இருந்தாலும் இப்போலாம் வந்து சோஷியல் மீடியாவில் தான் வந்துட்டு கன்சல்டேஷனே போகுது. சோஷியல் மீடியாவில் எதுனா வந்துச்சுன்னா அதை வந்து பீப்புள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கலாம், மேபி போட்டவங்களுக்கு அந்த கண்டென்ட் போட்டவங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கும். ஆனால் இவங்க அதை பார்த்து நமக்கும் இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் அதை வந்து அப்படியே கண்மூடித்தனமாக நம்பி அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுறாங்களே.
நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது ரொம்ப பிஸாராக இருக்கிற டிப்ஸ் என்னவா நீங்கள் பார்த்துருப்பீங்க? எப்போவுமே சந்தோஷமாக தான் இருப்போம்னு நினைக்கிறது. அது ஒரு இது தானே. நம்ம சிரிச்சா மட்டும்தானே நம்ம ஃபோட்டோ எடுப்போம். அழுகிறது யாராவது ஃபோட்டோ எடுத்தாலும் வில் நாட் போஸ்ட் இட் ஆன்லைன். ஸோ பீப்புள் திங்க் இவங்க லைஃப் பர்ஃபெக்ட். நோபடிஸ் லைஃப் இஸ் பர்ஃபெக்ட். எவ்ரிபடிஸ் லைஃப் ஹேஸ் எக்ஸ்ட்ரீம் அப்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் டவுன்ஸ். ஸோ அது வந்துட்டு ஃபஸ்ட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது ஒருத்தங்களோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு விஷயம், ஒரு பிரிவு நடக்குதோ, இல்லை ஒரு செகண்ட் ரிலேஷன்ஷிப்போ, இல்லை சம்திங் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் அது நடக்குதில்லை. அவங்க வந்துட்டு அதை காமிக்கிறாங்க வெளியே. சேம் திங், சேம் பேட்டர்ன் அது வந்துட்டு மற்ற செலப்ஸ்க்கும் நடக்கும். மற்ற அதாவது சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லாத நார்மல் மக்களுக்கும் நடக்கும். ஆனால் ஒரு சிலது ஹைலைட் ஆகுது, ஒரு சிலது ஹைலைட் ஆக மாட்டேங்குது. ஸோ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறாங்க இவங்க ஹாப்பியஸ்ட் கப்புள்னு யாருமே இல்லை. அது வந்துட்டு எவ்ரிபடி ஷுட் டெஃபினெட்லி நோ தட் எவ்ரிபடி ஹேஸ் த அப்ஸ் அண்ட் டவுன். ஸோ அது வந்துட்டு நிறைய மக்கள் எடுத்துக்கிறாங்க. ஜஸ்ட் see one picture, இங்கே பாரு, இங்கே பாரு, அப்படி பாரு. அது என்னது, மேல் வந்துட்டு ஒரு கப்புள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் அதுதான் பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். அப்படி இல்லை. ஆண்கள் பேசிக்காகவே இந்த ஃபோட்டோ எடுக்கிற ஒரு டைப்பே இல்லை. தே ஆர் மோர் இன்டு திஸ் பாலிடிக்ஸ், கிரிக்கெட் அண்ட் ஸ்டப்ஸ் அண்ட் ஆல். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ப்ரையாரிட்டி. நம்ம லேடிஸ் வந்துட்டு இன்னொருத்தன் ஃபோட்டோ பார்த்து இங்கே பார்த்தியா, அங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாப்பினஸ் வந்துட்டு இப்படியே லைஃப் இஸ் a bed of roses அப்படின்னு நினைக்கிறது ஃபஸ்ட்டு தப்பு. அப்படி இல்லவே இல்லை. என்னோடய லைஃப்பில் நிறைய அப்ஸ் இருக்குது, நிறைய டவுன்ஸ் இருக்குது. ஆனால் அப்ஸும் இருக்குது. அப்ஸை மட்டும் நான் காமிக்கிறேன், லோஸை காமிக்காதனால டசன்ட் மீன் இதுதான். செகண்ட் திங் வந்துட்டு ஐ வுட் சே ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கின்னும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கின்னுக்கும் தனித்தனி கன்சல்டேஷன் தேவை. அதை தொட்டு பார்த்து உங்கள் டயட் என்ன, உங்கள் ஸ்லீப்பிங் ரூட், உங்கள் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் என்ன, உங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி என்ன, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பொறுத்து தான் ஒரு ஸ்கின்னை வந்துட்டு நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ சும்மா இப்போ பிரைட்னிங் க்ரீமு, பிரைட்னிங் ஒரு மாஸ்க் அப்படின்னா அது போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஆக்னி ரெடி ஆகணும், அதுக்கு இந்த ஒரு இது யூஸ் பண்ணுங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. அது ஒவ்வொருத்தங்களுக்கும் எதனால ஆக்னி வருதுன்னு நிறைய ரீசன்ஸ் இருக்கு இல்லையா. ஆக்னி வந்துட்டு சும்மா எல்லாருக்குமே வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபுட்னால வந்துடாது. நிறைய பேருக்கு நிறைய டிசீஸ்னால வரும், நைட் தூங்காமல் இருக்கிறனால வரும், அந்த மாதிரி நிறைய ஓவர் திங்கிங்னால வரும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை வந்துட்டு எல்லாருமே ஒரு 10 டைம் ஒரு ஆட் வந்துச்சுன்னா 11வது டைம் நம்ம அதை வாங்கிடுறோம். ஸோ ஸ்கின் கேர் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி தேவையில்லாமல் போய் செலவு பண்ணாதீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். இப்போ நானே வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவேன், இது வாங்குங்க அப்படின்னு. ஆனால் அதோட டெஸ்கிரிப்ஷன் கொடுப்பேன் நான். ஆயிலி ஸ்கின்னு இது இவங்கெல்லாம் யூ கேன் யூஸ் திஸ், இவங்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது ஓகே தான். ஆனால் அப்படி ஆட் வர மாட்டேங்குதே, இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, லைட்டிங்லாம் வச்சு நானே அந்த மாதிரி நிறைய டைம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் ஐயோ ஷர்மி, ஸ்கின் கேர் இஸ் ஆல் அபவுட் வாட் யூ ஈட் அப்படிங்கிறது நம்ம அதாவது இதை பற்றின தெரிஞ்ச நம்மளே அதுக்கு ஃபாலோ ஆகும்போது நம்ம மக்கள் என்ன சொல்ல முடியும் இல்லையா. How do you maintain your skin? நான் வந்துட்டு என்னோட ஸ்கின் வந்துட்டு இட் பிரேக்ஸ் ஒன்லி வென் ஐ பிரேக். அவ்வளோதான். என்னோட மென்டல் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா என் ஸ்கின் பலப்பலம் தான் இருக்கும். அது வந்துட்டு நான் இது வரைக்கும் இவ்வளோ வருஷத்தில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அதுதான். நான் நல்லா தூங்கினேன்னா எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்காது, என் மென்டல் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ஆக்னி வராது, நான் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு அவ்வளோக்கு ரேடியண்ட்டாக இருக்கும். எனக்கு வந்துட்டு பீரியட் முடிஞ்சு அடுத்த 10 days பயங்கரமாக இருக்கும் ஸ்கின் பலப்பலன்னு. பீரியட் வரப்போதுன்னா கொஞ்சம் பலப்பலன்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஆனால் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எனக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனில் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இட் இஸ் ஜஸ்ட் அ மாய்ஸ்சரைசர் டு கீப் இட் க்ளோயிங். ஆனால் இன்டர்னலி ஐ ஒர்க் ஆன் திங்ஸ். இப்போ நான் வந்துட்டு ஒரு சில ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ்க்குலாம் நம்ம வந்துட்டு சொல்லவே முடியாது, இது இவ்வளோ 4 நாளில் சரியாக போகணும். அப்போ நான் ஃபுட்டை டிபெண்ட் பண்ணுவேன். இது இன்னொரு 3 நாள் நம்ம அழுவோம், இதுக்கு 3 நாள் தூங்காமல் தான் இருக்க போகிறோம் நம்ம. அப்போ ஓகே, நம்ம ஒரு ஏபிசி ஜூஸை போடுவோம், அப்போ ஒரு கேரட் ஜூஸை போடுவோம், ஒரு ஆலோவேரா ஜூஸ், ஜஸ்ட் டு கீப் இட் பேலன்ஸ்ட். So that's it. Okay, when you are depressed or when you are stressed, நம்ம பேலன்ஸ்டா ஒரு ஃபுட் தான். எஸ், இது 2 தான் எனக்கு. ஆனால் ப்ராடக்ட் என்றைக்குமே நான் டிபெண்ட் பண்ண மாட்டேன், என்றைக்குமே அது யூஸ்லெஸ். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்கும் நான் ஹெவனுக்கு போயிட்டு வருவேன், அவ்வளோ பயப்படுவேன். I'm extremely scared of exams. அது வந்துட்டு ஒரு சைக்கிள் டெஸ்ட்டாக இருந்தாலும் I'll be scared. ஆனால் நான் நல்லா தான் படிச்சிருப்பேன். I know I'll score above 90 or 80. பட் ஸ்டில் ஐ ஹாவ் திஸ் ப்ராப்ளம் வித் எக்ஸாம்ஸ். ஃபஸ்ட்டு செல்ஃப் அனலைஸ் பண்ணும்போது நம்ம வெட்டியாக இருக்கோமான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். Are we sitting simply in our home? Abdi, if you are sitting simply in your home, go out, do something. Nobody is alone அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ தனியாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு they will have one person. They'll definitely, everybody will have their one person with them. And நான் வந்துட்டு
ஃப்ரெண்ட்ஸோட நார்மலாக இருப்பேன். ஒரு 5 பேர் 10 பேர் கூட இருக்கிறவங்களும் இருப்பாங்க. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில்.